வேணாம், தனிப்பட்ட முறையில் வேணான்னு யாருமே இங்கே சொல்ல கிடையாது. மாதம்பட்டி ரங்கராஜ். ஹாய் ஹலோ வெல்கம் நண்பா. இது உங்கள் உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, சமீப காலமாக அந்த மாதம்பட்டி இஷ்யூ பற்றி நம்மளே ஒரு 2-3 வீடியோ போட்டிருந்தோம், ஷார்ட்ஸும் போட்டிருந்தோம். இப்போ அது பார்த்தீங்கன்னா ரொம்பவே பூதாகரமாக வெடிச்சிருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, மாதம்பட்டியோட முதல் மனைவியான ஸ்ருதி அவரோட சேர்ந்து கோர்ட்டுக்கு வந்திருக்காங்க. இப்போ இதோட நீக்கம் எப்படி ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வேற வழியே இல்லைன்னா பொண்டாட்டி காலில் போய் விழுந்துடுறா அப்படிம்பாங்க. அதாவது சண்டையில் ஜெயிக்க முடியலன்னா பொண்டாட்டி காலில் விழுந்துடுறா அப்படின்னு சொல்லி அந்த காலத்தில் ஒரு இது சொல்லுவாங்க. இப்போ அதைத்தான் மாதம்பட்டி பண்ணியிருக்காரு. என்னன்னா, எம்மா என்னை மன்னிச்சிடுமா அப்படின்னு சொல்லிட்டு போய் ஸ்ருதி காலில் விழுந்துட்டாரு. இப்போ என்னன்னா, வேற வழி இல்லை, வந்து தொலை, உன்னை காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி அவரை கூட்டிட்டு கோர்ட்டுக்கு போயிட்டாங்க. இப்போ என்னன்னா, இதில் ஜாய் கிறிஸ்டலா தான் வந்து கொஸ்டின் மார்க்காக நிற்கிறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜாய் கிறிஸ்டலா வந்து லீகல் ஒய்ஃப் கிடையாது. அது வந்து 100% உறுதி. ஏன்னா அவங்க வந்து கோயிலில் வச்சு என்னதான் கல்யாணம் பண்ணியிருந்தாலும் ரிஜிஸ்டர்ட் மேரேஜ் கிடையாது. முதல் மனைவிட்ட அவர் வந்து விவாகரத்து வாங்கலை. ஸோ எப்படி பார்த்தாலுமே வந்து ஸ்ருதி தான் வந்து லீகல் ஒய்ஃபு. இப்போ ஸ்ருதி ஒரு கேஸ் கொடுத்தா ஜாய் கிறிஸ்டலா கண்டிப்பாக உள்ளே போய் தான் ஆகணும். அந்த நிலைமையில தான் வந்து ஜாய் கிறிஸ்டலாவே இருக்காங்க. ஆனால் இந்த ஜாய் கிறிஸ்டலா என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, தன் தன்னோட அந்த ஒரு குழந்தைங்கிற அந்த ஒரு இதை வச்சு அவங்க வந்து ஒரு பொதுவெளியில் வந்து அவங்க ப்ரெஸ் மீட் கொடுக்குறாங்க, இது பண்ணுறாங்க அப்படிங்கிறத தாண்டி அவங்க லீகலாக எதுவுமே பண்ணலை. இப்போ மாதம்பட்டிக்கு வந்து செக் வச்சுருக்காங்க தேசிய மகளிர் ஆணையம். ஓகேவா? தேசிய மகளிர் ஆணையம் அவங்க வந்து மாதம்பட்டியோட கேஸை வந்து எடுத்துக்கிறதா வந்து இப்போ வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ மாதம்பட்டிக்கு ஆப்பு ரெடி ஆயிடுச்சு. கூடிய சீக்கிரம் மாதம்பட்டிக்கு வந்து தண்டனை கிடைக்க போகிறதுங்கிறது வந்து உறுதியாகி போச்சு. ஸ்ருதி அவங்க வந்து சாதாரண ஒரு லாயர் கிடையாது. அவங்க வந்து சோஷியல் ஆக்டிவிட்டீஸ் அது போக பெரிய பெரிய ஆட்களுக்கான ஒரு லாயராக இதுக்கு முன்னாடி வேலை பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோர்ஸ்லாம் சொல்கிறாங்க. ஸோ மாதம்பட்டி என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் சொல்லி அவரை காப்பாற்றுறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குது. ஸ்ருதி அவர்கள் வந்து இப்போ வந்து அடுத்த கட்ட நடவடிக்கையாக வந்து மாதம்பட்டி தொடர்ந்த அந்த வழக்கை வந்து வாபஸ் வாங்க வச்சுட்டு வேற ஒரு வழக்கு தொடர்றதா இப்போ ஒரு பிளான்ல இருக்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது தன்னோட பிராண்டை வந்து கேவலப்படுத்துறதா வந்து சொல்லியிருக்காங்க. பட் இப்போ வந்து என்னன்னா, டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க சொல்லி இவங்க ஜாய் கிறிஸ்டலா சொல்லியிருக்காங்க. பட் இது என்னன்னா, இதை வந்து ஒரு கேஸை வந்து ஒரு லிவ் இன் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போகிறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. இதோட இது நீச்சி என்னன்னு பார்த்தீங்கன்னா, லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பேபி ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பேபிக்கு வந்து யாராவது நான் வந்து கஸ்டடி எடுத்துக்கிறேன் அப்படி இல்லைன்னா அதுக்கான பணத்தை கொடுக்குறேன், அவ்வளோதான். அதுக்கு வந்து இந்த குழந்தையோட அப்பா இவர் தான், இவரை என்னை கல்யாணம் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற ஒரு இதை கேட்க முடியாது அப்படிங்கிறது வந்து ஆல்ரெடி ஒரு கோர்ட் ஆர்டர் இருக்கு. அதை வச்சு லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பில் தான் இருந்திருக்காங்க, மேரேஜ் பண்ணலை. இவங்க வந்து இதெல்லாமே வந்து மார்ஃபிங் பண்ணி எடுத்த ஃபோட்டோஸ், அதாவது ஏஐயில் கிரியேட் பண்ண ஃபோட்டோஸ், இந்த மாதிரி ஒரு மூமெண்ட்டை வந்து எடுக்க போகிறாங்க. நீ எல்லாரும் நினைக்கிற மாதிரி வந்து ஸ்ருதி வந்து இவ்வளோ நாள் சைலண்டாலாம் இல்லை. அதாவது புலி பதுங்கிறது பாயிறது தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி அவங்க ஸ்ருதி வந்து இஸ் அ கிரிமினல் லாயர். ஆல்ரெடி இவங்க வந்து ஒரு கிரிமினல் லாயர். அது போக பெண்களுக்கு ஆதரவாகத்தான் நிறைய கேஸில் வந்து வாதாடி இருக்காங்க இதுக்கு முன்னாடி. ஆனால் தன் பிரச்சனைன்னு வரும்போது பெண்களுக்கு ஆதரவும் இல்லாமல் புருஷனுக்கு ஆதரவுங்கிற ஒரு நிலைப்பாட்டை அவங்க எடுத்திருக்காங்க. இதில் வந்து நம்ம வந்து சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஏன்னா அவங்களோட ஹஸ்பண்டு என்னதான் பிரிஞ்சிருந்தாலும் நாளைக்கு இவங்க சொல்கிறாங்க என்னோட குழந்தைக்கு இனிஷியல் வேணும், அதே மாதிரி அவங்க குழந்தைங்களுக்கு இனிஷியல் இல்லாமல் ஆயிடக்கூடாதுங்கிறதுல அவங்க தெளிவாக இருப்பாங்க. அது இந்த பிரச்சனை ஆரம்பித்த உடனே அவங்க ப்ரொஃபைலில் வந்து மாதம்பட்டி ரங்கராஜ் ஒய்ஃப் அப்படிங்கிறத வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கும்போதே அவங்க வந்து அதை வந்து ஒரு பிரைடாக நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ரங்கராஜ் அவமானப்படுறத விட தன்னோட ஒரு அந்த பிரைடு வந்து போயிடக்கூடாதுங்கிறதுல வந்து ஸ்ருதி வந்து ரொம்பவே தெளிவாக இருக்காங்க. இப்போ இதில் என்னன்னா, எல்லாரும் சொல்கிறாங்க இவங்க பொண்டாட்டி என்ன பார்த்துக்கிட்டு இருந்தாங்களா, இவங்க எதுக்கு பொண்டாட்டி இருக்கும்போதே வந்து இன்னொருத்தட்ட பொண்டாட்டி இருக்குன்னு தெரிஞ்சு எதுக்கு இப்போ வந்து அவங்க கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க. பட் இதில் சொல்லப்படாத ஒரு விஷயம் என்னன்னு நான் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. நம்ம வந்து பொண்ணுங்களை தான் குறை சொல்லிகிட்டு இருக்கோம், நடுவில் இருந்த அந்த ரங்கராஜை நம்ம குறையே சொல்லலை. ஓகேவா? ரங்கராஜுங்கிற ஒரு பிளே பாயால் தான் இந்த 2 பொண்ணுங்களும் இப்போ சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. 2 பேரோட வாழ்க்கையிலுமே வந்து கேள்விக்குறியா நிற்கி. ஸோ இதில் வந்து தண்டிக்கப்பட வேண்டியது வந்து ரங்கராஜா இருந்தாலும், நம்ம என்னதான் நம்ம இந்த இதெல்லாம் பார்த்துருப்போம். கண்ணகி வந்து கோவலன் கெட்டவனாகவே இருந்தாலும் அவனை காப்பாற்றுறதுக்கு
எவ்வளோ அவனுக்காக வந்து மதுரையை எரிச்சாங்க தன் கணவனை கொன்னதுக்காண்டி. ஸோ அந்த மாதிரி மனைவிமார்கள் தான் வந்து தமிழ்நாட்டில் இன்னும் இருக்காங்க. அவர் என்னதான் தவறு பண்ணியிருந்தாலும் அவர் என்னோட கணவன் அப்படிங்கிறதுல வந்து சுற்றி தெளிவாக இருக்காங்க. அவரை காப்பாற்றுறதுக்கான எல்லா முயற்சிகளும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து கேஸ் வந்து கண்டிப்பாக வந்து ரொம்ப பெரிய லெவலில் போக போகுது. தொடர்ந்து பார்க்கலாம். நன்றி.